அடுக்க வேண்டிய பாருங்க இதுல அப்படியே சேர்த்து தான் சாப்பிட்றது. இருந்தாலும் பாருங்க எனக்கு வந்து அந்த கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ட மாதிரி சிக்கன் டேஸ்ட் வந்துருக்கு. வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா சாவகச்சேரியில் அருள் ரெஸ்டாரண்ட்ஸில் நிற்கிறேன். அருள் ரெஸ்டாரண்ட்ஸ் என்றும் மாறாத சுவை. இவர்கள் இந்த கிறிஸ்மஸை முன்னிட்டு விசேட விலைக்கழிவில் உணவுகளை வழங்க இருக்கிறோம். அந்த விசேட விலைக்கழிவை பற்றி பார்வையிடுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இந்த விசேட விலைக்கழிவு நீங்கள் பயன்படுத்தி கொண்டா இது வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்குமா, நீங்க வந்து இதை பயன்படுத்தலாமா, இந்த உணவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்த்து சொல்றேன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதான் நாளைய ஆஃபருக்கு வழங்க போற உணவுகள். இந்த உணவுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம். இருக்குண்டு இது ரெண்டு ஷவர்மா, இது ரெண்டு ஷவர்மா, இது ரெண்டு ஷவர்மா, சப்மரீன் மண், இது கிறிஸ்பி சிக்கன் பர்கர். சரி சரி. அதோட 400 பெப்சியும் ஒரு வட்டலப்பம், அதோட பெப்சியும் வட்டலப்பமும் இந்த ஆஃபரில் வந்து கிடைக்குது. பாருங்க, இதில் வந்து இருக்கிற எல்லாம் சேர்த்து தான் இவர்கள் ஆஃபரில் வந்து வழங்கினோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நாளைக்கும் வந்து கிடைக்கும். நாளைக்கு வந்து அளவையோ இல்லாட்டி இதில் சுவையோ வந்து குறைக்க மாட்டினோம். இன்றைக்கு எப்படி இருக்கோ அதை மாதிரி தான் இவர்கள் ஆஃபர்லேயும் வந்து வழங்கிவினோம். ஏனென்றா அருள் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து என்றும் மாறாத சுவை. இது வந்து 2800 ரூபா ஒரிஜினல் பிரைஸ் இருக்கு. இது இந்த 2800 ரூபா தான் இந்த விலை. ஆஃபர் இல்லாம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காண்டி 30 டிஸ்கவுண்டோட 1960 ரூபாய் கொடுக்குது. 1960 ரூபாய் கொடுக்குறீங்க. பாருங்க, இது வந்து உண்மையான இதுன்ற விலை வந்து 2800 ரூபாய் இந்த விலை. ஆனா இவர்கள் கிறிஸ்மஸை முன்னிட்டு ஒப்பர் விலையில வந்து கொடுக்கணும். 30 வீத விலைக்கழிவில் இவர்கள் கொடுக்கணும். இதுன்ற விலை வந்து ஒப்பர்ல உங்களுக்கு 1960 என்ற விலைக்கழிவில் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். பாருங்க, ஏற்கனவே நிறைய ஒஃபர் வந்து போயிருக்கு. எல்லாமே வந்து நல்லதா ஒஃபரா தான் இருந்ததுன்னு சொல்லி எல்லாருமே வந்து சொன்னதை. இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒவ்வொரு சாப்பாடை உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். அதை சாப்பிட்டுட்டு அதன் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் முதலாவது அடுத்தது நான் சபர்மா. இந்த சபர்மா பார்த்தீங்கன்னா இது வந்து 2ஆக வெட்டி தந்திருக்கிறேன். பாருங்க, இது ரெண்டுமே சபர்மா தான். இதை 2ஆக வெட்டி இருக்கிறேன். இது நான் ஒரு இந்தியா போகைக்கு தான் இதை முதல்ல சாப்பிட்டு இருக்கிறேன். இந்தியாவில், இலங்கையில் வந்து ஒரு காலமே இதை நான் சாப்பிடல. இன்றைக்கு தான் நான் முதலாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதுன்ற டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டுட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இப்படியே இது பேப்பரெல்லாம் இருக்கும். இப்படியே நாங்கள் அடுக்க வேண்டிய பாருங்க, இதில் ரோல் மாதிரி இருக்கு. பாருங்க, இதுதான் சபர்மா. இதுக்கு உள்ளுக்கு என்ன இருக்கு? சிக்கன் சோஸ், சவர்மா சோஸ். பாருங்க, இதுக்கு வந்து சிக்கன் இதுதான் இதுக்கு வந்து பிரதானமாக வச்சிருக்கணும். அதோட வந்து வேற பொருட்கள் எல்லாம் சேர்த்து தான் செய்திருக்கிறேன். பாருங்க, இப்போ வாசமே வந்து மூக்க துளைக்கிற மாதிரி தான் இருக்கு. பாருங்க, நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். உண்மையிலே இந்த டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. நான் சொல்கிறத விட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ நான் சொல்லிடலாம் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் என்ன பொறுத்தவரை வந்து மிகவும் அருமையாக இருக்குது. இதுக்கு உள்ளுக்கு வச்ச சிக்கன்ல இருந்து எல்லாமே வந்து நல்ல வெந்து சாப்பிடைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சுவையை ஒன்றை கொடுக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்துங்க. இதில் இருக்கிறது வந்து சிக்கன் சப்மரீன் என்று சொல்லப்படுகின்ற உணவு. பாருங்க, இது வந்து கிணவேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம். கூடுதலாக இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பொரின் சாப்பாடு தான். கூடுதலாக வெளிநாட்டில் இருக்கிறார்கள் கூடுதலாக சாப்பிடுற சாப்பாடு தான் இந்த சாப்பாடு. சிக்கன் சப்மரீன் என்று சொல்லப்படுகின்றது. பாருங்க, இது வந்து நல்ல அழகாக சுற்றி தந்திருக்கணும். பாருங்க, இப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இது பாருங்க, இதில் வந்து மேலே வந்து சலாட் வச்சிருக்கணும். இதுக்கு வந்து சிக்கன் மற்ற சலாட் அதோட வெங்காயம் எல்லாத்தையும் வச்சு செய்திருக்கணும். பாருங்க எப்படி இருக்குண்டு. நான் இப்போ இருக்கா காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்க்குறதுக்காக இதை இருக்கா காட்டுறேன். அப்படியே சேர்த்து தான் சாப்பிட்றது. இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குண்டு.
உண்மையிலேயே இது வந்து ஒரு வேற லெவல் டேஸ்டாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சோஸ் மற்ற சிக்கன் மற்ற வெங்காயம் எல்லாமே சேர்ந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட். அதாவது வந்து இனிப்பு உரைப்பு எல்லா சுவையுமே வந்து இதில் சேர்ந்ததாகத்தான் இது வந்து இருக்கு. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான சுவை. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் சொல்லலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க, அடுத்தது வந்து இது வந்து கிறிஸ்பி சிக்கன் பேர்கர் என்று சொல்லப்படுகின்ற உணவு. பாருங்க, இது வந்து சிக்கன் பேர்கர். இதே என்ன இருக்கும் அவங்களை காட்டுறேன் எப்படி இருக்குண்டு. பாருங்க எவ்வளவு உள்ளுக்கு வச்சிருக்கணும்னு பாருங்க. இதில் வந்து சிக்கன் மற்றது சோஸ் தக்காளி மற்ற சலாட் மற்ற இது என்ன சீஸ் எல்லாமே வச்சு வந்து இது செய்திருக்கணும். மிகவும் ஒரு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. அதே நேரம் ஒரு நல்ல ஒரு வாசகம் ஒன்று வந்து கிடைக்குது. இதை நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து உங்களை சொல்கிறேன் எப்படி இருக்குண்டு. இதுவும் ஒரு அட்டகாசமான சுவையாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடுங்க எனக்கு வந்து அந்த KFC சிக்கன் சாப்பிட்ட மாதிரி சிக்கன் டேஸ்ட் வந்துருக்கு. அதோட இதுக்கு உள்ளுக்கு வச்சிருக்கிற மற்ற பொருட்களும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டாக இருக்குது. உண்மையிலே அட்டகாசமான டேஸ்டாக இருக்குது. இந்த ஒஃபரை பொறுத்தளவில் இப்போ இவர்கள் கிறிஸ்மஸை முன்னிட்டு தான் இந்த ஒஃபரை வந்து செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் அதன் டேஸ்ட்டை வந்து சொல்லலாம். நான் சொல்கிறத விட நீங்கள் வாருங்கள், சாவச்சேரியில் இருக்கிற அருள் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்து இந்த சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எங்களோட குமன் பகுதியில் நீங்கள் சொல்லலாம் எப்படி இந்த சாப்பாடுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. பட்டில் அப்பம், அருள் ரெஸ்டாரண்ட்ஸின் பட்டில் அப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அட்டகாசமான டேஸ்டாக இருக்குது. இதுக்கு சாப்பிட வந்து அந்த உள்ளுக்கா போட்ட மிஸ் பண்ணி இருக்கிற பொருட்கள் வந்து கடிபடுது. நிறைய பொருட்கள் வந்து இதில் மிஸ் பண்ணி இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்போ அதால் வந்து சாப்பிடக்கே அதோட டேஸ்ட் வந்து தெரியுது. உண்மையில நல்லா இருக்கு. இது வந்து கூடுதலாக சின்னாக்கள் விரும்பி சாப்பிடுவினோம்னு நினைக்கிறேன். நீங்கள் பிள்ளைகளோட வந்தால் அவர்கள் வந்து இதை விரும்பி சாப்பிடுவினோம். மிகவும் லாபகரமான ஒப்பரம் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சாப்பாடுகளை நாங்கள் வேறு வெளியிடங்களில் வேறு இடங்களில் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அதிகளவான பணத்தை செலவழிச்சு தான் நாங்கள் வாங்க வேண்டி வரும். அப்படி வாங்கினாலும் இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் பெறுமோன்னு சொல்லிடாது. ஆனால் அருள் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இன்றைக்கு விசேட சலுகையாக வந்து இவர்கள் கிறிஸ்மஸை முன்னிட்டு வந்து வழங்கினோம். நீங்கள் வந்து 24, 25ஆம் தேதிகளில் காலை 11 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை இந்த ஆஃபர் வந்து இருக்கும். 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் உங்களுக்கு இது வழங்கினோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நான் இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் திருப்பவும் சொல்கிறேன். நீங்கள் சாவச்சேரி நகரத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அருள் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து A9 வீதியிலேயே வந்து காணப்படுது. நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிடலாம். அழகான ஒரு இடம். நீங்கள் குடும்பத்தோட வந்து சாப்பிடக்கூடிய வசதிகள் எல்லாமே வந்து இருக்கு. வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஃபர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஆஃபரோட சேர்த்து வந்து இவர்கள் உங்களுக்கு ஒரு கோகோ கோலாவையும் வழங்குகிறார்கள். 400 மில்லி கோகோ கோலாவும் இந்த ஆஃபரோட சேர்த்து உங்களுக்கு வழங்கப்படுது. வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க. இதோட இந்த காலையை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.